வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஒரு ஃப்ரை அல்லது ஒரு பொரியல் இல்லை ஒரு சுக்கா சப்ஜி, இது எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து ப்ரோக்கலி ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த ப்ரோக்கலி ஃப்ரை செய்ய போகிறோம். ப்ரோக்கலி பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கேன்சரை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரோக்கலியில் இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்பவே நல்லது. நம்மளோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரோக்கலி. பொதுவாக ப்ரோக்கலி வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. ப்ரோக்கலி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிளாக இருக்கும் ப்ரோக்கலி. இந்த ஈஸியான ப்ரோக்கலி ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான ப்ரோக்கலி ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரோக்கலி ஃப்ரைக்கு என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ப்ரோக்கலி வேணும். இந்த மாதிரி பூவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு பிளான்ச்லாம் பண்ணல, பச்சையாக அப்படியே நல்லா ஃப்ளோயிங் வாட்டரில் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு பூண்டு ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். நான் காரம் கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது வந்துட்டு பொட்டுக்கடலை பொடி, உடச்ச கடலை பொடி. இது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது போக தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சீரகம் வேணும். ஒரு பேன் அடுப்பு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரியட்டும். சீரகம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டு லேசாக ஃப்ரை ஆனதும் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் தீஞ்சு போய். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலி சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ப்ரோக்கலி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் உப்பு பிடிக்கும், அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா ரொம்ப உரைக்கும் உப்பு. இந்த ப்ரோக்கலி நம்ம வந்துட்டு பிளான்ச் பண்ணல, அதனால இப்போ இது வேகணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இது மேலே தெளிச்சு விட்டுருங்க. ப்ரோக்கலி சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம விட்ட தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இது சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப குயிக்காக வெந்துடும். இது லைட்டாக ஒரு க்ரன்ச்சோடு இருந்தால் தான் இந்த ப்ரோக்கலி வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா இது அவ்வளோ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த தக்காளி பீசஸ் போட்டுடலாம். இந்த தக்காளி பீசஸும் வந்துட்டு கரையக்கூடாது, கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ தான் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடியும் கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூனும் சேர்த்திடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ திருப்பியும் ஒரு 1 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படியே வேகிட்டு வந்து சூட்லேயே. இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்மளோட தக்காளி வந்து ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. நம்மளோட பொட்டுக்கடலை மாவு எல்லாமும் இதோட நல்லா மிங்கிள் ஆகி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணனா, ஒரு லேசான ஒரு புளிப்பு டென்ட் இருந்தால் இதில் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு பிளி போகிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரோக்கலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, ஒரு கசப்படிக்கும். இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ப்ரோக்கலி ஃப்ரை அல்லது ப்ரோக்கலி பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை.